Yes, happy evening, everyone. A warm welcome to each and every one of you to Super 70 Series 2 Day 13. நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. இன்னைக்கு செஷனை எப்பயும் போல ஒரு பியூட்டிஃபுல் புக் ரீடிங் கோர்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாமா? புத்தகங்கள் பேசாது, ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களை கற்றுத் தருகின்றன. எவ்வளவு அழகான கோட்ஸ் இல்லையா? ஒரு நல்ல புக் நமக்கு நாலேஜ் மட்டும் கொடுக்காது. அது நம்ம திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். லைஃபை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க கற்றுக் கொடுக்கும். அதனால தான் சூப்பர் 70 சீரீஸ் 2ல ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புக், ஒரு புதிய ப்ரெசென்டர், ஒரு புதிய லேர்னிங் நமக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ், 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். இன்னைக்கும் அந்த லேர்னிங் ஜேர்னில ஒரு மீனிங்ஃபுல் செஷனை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. So without any further delay, let's move on to today's presentation. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 13 presenter மிஸ்ஸஸ் என் சரஸ்வதி மேம், ஃபவுண்டர் ஆஃப் என்எஸ்கே மைண்ட்ஃபுல் சொல்யூஷன். ப்ரொஃபஷனலி அவங்க ஒரு ஹாப்பினஸ் அண்ட் growth எக்ஸ்பர்ட். கெரியர் கைடன்ஸ் மூலமா நிறைய யங் அடல்ட்ஸை எம்பவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி பர்சனல் growth அச்சீவ் பண்ண நிறைய உமனோட லைஃப்ல பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணிட்டும் வராங்க. இன்னைக்கு அவங்க ரிவ்யூ பண்ண போற இன்ஸ்பைரிங் புக் யூ கேன். ஐ ஹோப் இன்னைக்கு பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் மோட்டிவேஷனாவும் இன்ஸ்பிரேஷனாவும் கொடுக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் என் சரஸ்வதி மேம் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மேம், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. தேங்க் யூ ஷமீம் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் இன்ட்ரடக்டரி. ரொம்ப அழகா, அதுவும் இல்லாத இந்த 70 நாளும் வந்து நீங்க எல்லாரையும் ரிமைண்ட் பண்ணி கரெக்டாக வந்து டயத்துக்கு சேர்த்து இதை வந்து பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. ஸோ என்னோட கோஆர்டினேட்டர்ஸ் 3 பேருக்குமே என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் இதுக்கு. ஷமீம் ஜி அண்டு சிஸ்டர் ஜெசிமா அண்ட் சிஸ்டர் ஷைனி 3 பேருக்கும் ஒரு என்னுடைய சிறப்பு நன்றியை வந்து தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். எல்லாத்தோட மேலே நம்மளோட ஆசான் டாக்டர் உசேன் பாஷா சாருக்கும் என்ஐபிஆர் நிறுவனத்தாருக்கும், ஏன்னா அவங்க தான் நம்மள இந்த சூப்பர் 70 சீரியஸ்ல இணைச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மற்றும் இன்னைக்கு ஆடியன்ஸா வந்திருக்கிற இந்த ஸ்பெஷல் பார்ட்டிசிபெண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே நன்றி. ஏன்னா இவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. ஸோ பார்ட்டிசிபெண்ட் எல்லாருக்கும் வந்து வெல்கம் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்குள்ள போயிடலாமா? ஸோ இன்னைக்கு நான் வந்து ரிவ்யூ பண்ண போற புத்தகம் என்ன அப்படின்னு சொன்னா உன்னால் முடியும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மோட்டிவேஷனல் புக்கு. இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. உன்னால் முடியும்னு நம்ம எம்எஸ் உதயமூர்த்தி சார்தும் இருக்கு. பட் நான் சொல்ல வர்றது வந்து ஜார்ஜ் மேத்யூ ஆடம்ஸ். இவர் வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறாரு, தமிழ் தமிழ் வெர்ஷனும் இருக்கு இந்த புக்கு. இந்த புக்கோட ஒரு மெயின் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள நாம நம்பினா எந்த இலக்கையும் நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், கோல் செட்டிங், ஹார்ட் ஒர்க், அப்புறம் சக்சஸ் மைண்ட் செட், இத பத்தி ரொம்ப எளிமையா மேத்யூ சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு சில மேபி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இந்த புத்தகத்துல வர்ற ஒரு ஒரு சாப்டர் பத்தியும் முக்கியமான சாராம்சம் பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் ரெடியா? ரெடினா ஒரு சூப்பர் ரெடி. எஸ் சார் ஃபார் சூப்பர் ரெடி போடலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஜெசிமா சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆல். என்ன நல்லா மோட்டிவேட் பண்ற எல்லாருக்குமே நன்றி. யாஸ்மின் சிஸ்டர் எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. ஒரு எல்லாரோட நேமே நல்லா படிக்க முடியல, நான் வேற ஒரு இது இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஜாயின் ஆயிருக்கிறதுனால சேட் பாக்ஸ் ஃபுல்லா என்னால பார்க்க முடியல. இருந்தாலும் எல்லாருக்குமே என்ன மோட்டிவேட் பண்ணி ஹார்ட் சிம்பிள் போடுறீங்க, கிளாப் தட்டுறீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் போடுறீங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு மோட்டிவேஷனல் ரைட்டர். ஸோ இவர் இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு அசாதாரண மனிதர்கள் கூட சரியான எண்ணங்களும் கரெக்டான முயற்சியும் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராடினரியான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறத தான் இவர் சொல்ல வர்றாரு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல பல பேருக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் புக்கா இருந்திருக்கு. ஸோ எனக்குமே அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது.
நான் ஏன் இந்த புக்கை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இன்றைய காலத்துல எல்லாருக்குமே திறமை இருக்குங்க. ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அ லட்சியங்கள்ல இருந்து விலகி கொஞ்சம் தோத்து போறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கம்மியாயிடுது. நெக்ஸ்ட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வருது. நெகட்டிவ் திங்கிங் நெறைய வருது. அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து இருக்க மாட்டேங்குது. ஒரு ஒரு செயல செய்யணும்னு முயற்சி எடுக்குறாங்க. பட் கன்சிஸ்டன்சி இல்லாததுனால, அதுலருந்து அவங்க வந்து ஃபெயிலியர் ஆறாங்க. ஸோ இந்த இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் எப்படி உடைச்சு எறியறது? அப்படிங்கிறது தான் இந்த புக் நமக்கு சொல்லி தருது. ஸோ இந்த புக்ல ஆத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறாரு. ஸோ பல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப எதிரியா இருக்கிறது, நம்ம சுத்தி உள்ள மனுஷங்க கிடையவே கிடையாது. நமக்குள்ள இருக்கிற செல்ஃப் டவுட்ஸ் தான். ஸோ நம்ம அடிக்கடி என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா, "ஐயய்யோ! இதுவா? என்னால முடியாது" அப்படின்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, "ஐயோ! நான் ஒரு சாதாரண ஆளு. இதெல்லாம் என்னால சாதிக்க முடியாது" அப்படின்னு சொல்றோம். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, "ஐயோ! இதெல்லாம் செய்யறதுக்கு என்கிட்ட ரிசோர்ஸ் இல்ல" அப்படின்னு சொல்றோம். நம்மளே நெறைய நேரம்லாம் அந்த மாரிலாம் சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து இதனால வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபெயிலியர்ஸ் வருது. இதுக்கு அ மேத்யூ ஆடம்ஸ் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, "சக்சஸ் ஸ்டார்ட்ஸ் வித் செல்ஃப் பிலீஃப்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க உங்கள நம்புற தருணத்துல தான் உங்களோட வெற்றி பயணம் ஆரம்பமாகுது. ஸோ ஒரு சாதாரண விதைய நெனச்சு பாருங்களேன். அது மண்ணுக்குள்ள போகுது. மண்ணுக்குள்ள போடுற அத்தன பொருளும் சக்சஸ்ஃபுல்லா வளர்ச்சி அடையுதா? இல்லவே இல்ல. ஆனா இந்த விதை மட்டும் இருட்டோட இருட்டா அது இருட்டுல போராடுது. மண்ணுல போட்டு அத அழுத்தி நம்ம மூடிர்றோம். ஆனா, அது எப்படி பொறுமையா இருந்து, அது ஒரு அது மெடிடேஷன் பண்ணுதோ, தியானம் பண்ணுதோ, முயற்சி பண்ணுதோ, ஆனா முயற்சி பண்ணி மேல வருதுல்ல. ஒரு மரமா, விருட்சமா வருதுல்ல. நமக்கு கனிகள தருது இல்லையா? ஸோ அந்த விதைய நெனச்சு பாருங்க. அந்த விதைக்கு இருக்கிற நம்பிக்கை, அதுதான் பெரிய மரமா வளருது. அதே மாதிரி நமக்குள்ளயும் நம்பிக்கை திறமைகள்லாம் இருக்கு. நம்பிக்கை இருந்தா நம்பளும் எல்லா விஷயத்திலுமே சக்சஸ்ஃபுல்லா ஒரு விருட்சமா வளர முடியும். சோ அதுக்கு என்ன தேவை? செல்ஃப் பிலீஃப் தேவை. இததான் இதுல ஆத்தர் சொல்லியிருக்காரு. இதுல என்னோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, பிஃபோர் அதர்ஸ் பிலீவ் இன் மீ, ஐ மஸ்ட் பிலீவ் இன் மைசெல்ஃப் அப்படின்றது தான். என் மேல மத்தவங்க என்ன சூழ்ந்தவங்க எல்லாம் என் மேல வச்சா அதுக்கு பேர் நம்பிக்கை. நான் என் மேல வைக்கிறதுக்கு பேர் தன்னம்பிக்கை. ஸோ தன்னம்பிக்கையோட இருந்தா, நம்மளால எதையும் சாதிக்க முடியும். அப்படிங்கிறது தான் என்னுடைய கீ டேக் அவே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஹார்ட் போடலாமே எனக்கு. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. சூப்பர். ஸோ அடுத்த சாப்டர் வந்து பாசிட்டிவ் திங்கிங் பத்தி சொல்றாரு. பாசிட்டிவ் திங்கிங்னா வெறும் நல்லத மட்டும் நினைக்கிறது கிடையாது. அது ஒரு வாழ்க்கை முறை. ஒரே சூழ்நிலைய 2 பேர் வெவ்வேறு விதமா பார்க்குறாங்க. எப்படின்னா, ஒருத்தரு அத பிரச்சனையா பார்க்குறாங்க. இன்னொருத்தர் அத வாய்ப்பா பார்க்குறாங்க. அதுதாங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது. ஸோ உதாரணமா, ஒரு ஃபெயிலியர் நம்ம ஃபேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஐயோ! நான் தோத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறது நெகட்டிவ் மைண்ட் செட். அது ஃபெயிலியர் மைண்ட் செட். ஆனா, பாசிட்டிவ் மைண்ட் செட் என்ன சொல்லுது? இந்த தோல்வியிலிருந்து நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். அப்படின்னு சொல்றது தான் நம்மளுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட். ஸோ, இந்த புத்தகம் நம்மளுடைய சிந்தனையே, நம்மளுடைய வாழ்க்கை முறைய வந்து உருவாக்குது. என்னோட இந்த சாப்டர்ல என்னோட லேர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளத்த விட சொல்யூஷன பார்க்கணும் அப்படிங்கிறது தான். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள்விக்கு பதில் சொல்ல எத்தன பேர் தயாரா இருக்கீங்க? ஸோ, ஒரு சின்ன கேள்வி தான். உங்கள எத்தன பேருக்கு ஃபெயிலியர நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அப்படின்னா கொஞ்சம் சாட்ல போட முடியுமா? நீங்க எப்பயாவது ஏதோ ஒரு தருணத்துல ஃபெயிலியர் நானும் இந்த இந்த விஷயத்துக்காக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் எது வேணா இருக்கலாம். மட்டும் டைப் பண்ணேன். ஓகே. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். தேங்க் யூ எலிசபெத். தேங்க் யூ மஃபீனா. தேங்க் யூ, தேங்க் யூ. எல்லாருக்கும் தேங்க் யூ. ஸோ எல்லாருமே நல்லா
ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மூன்றாவதா பாத்தீங்கன்னா 3வது லெசன் போலாம் நம்ம அடுத்து. 3வது சாப்டர்ல அவர் என்ன சொல்றாருன்னா கனவுகள் பத்தி சொல்றாரு. எல்லாருக்குமே கனவுகள் இருக்கு. ஆனா ஏன் கனவு இருந்தும் நம்ம ஃபெயிலியர் ஆறோம்னா ஆக்ஷன் இல்லாததுனால தான். ஒருத்தங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தினம் அவங்க வாக்கிங் போகணும், ஜிம் பண்ணணும், அப்படி அதெல்லாம் பண்ணாதானே. டயட் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணாம விட்டுட்டா எப்படி அவங்க கனவு நனவாகும்? ஸோ இன்னொருத்தர் என்ன பண்றாரு? பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் ஏதோ ஒரு புக் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சுக்குவோம். ஆனா எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா இவங்க கனவுலாம் நிறைவேறுமா? ஆகாது. ஸோ இதுல வந்து அஹ், ஜார்ஜ் மேத்யூ ஆதம்ஸ் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ட்ரீம்ஸ் பிகம் ரியாலிட்டி ஒன்லி த்ரூ ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பெர்ஃபெக்ட் டைம்னு எதுவுமே கிடையாதுங்க. இந்த இந்த நொடி பொழுதுதான் நமக்கு பெர்ஃபெக்டான நேரம். இப்போ உங்களுக்கு ஒண்ணு தோணுதா? இது நல்ல நேரம். உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும். அதே மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து உங்களால தொடர்ச்சியா செய்ய முடியலையா, ரொம்ப லாங் டைம் உங்களால பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் பொழுது சின்ன சின்னதா டைம் செட் பண்ணிக்கோங்க. 1 ஹவர் வாக்கிங் போகணுன்றதுக்கு பதிலா நான் இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் போவேன் அப்படின்னு செட் பண்ணுங்க. 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் 1 ஹவர் ஆகும். அது ஒரு நாள் வரும். ஸோ ஆனா அந்த 1/4 மணி நேரமாவது வாக்கிங் டெய்லி போங்க. அதே மாதிரி ஒரு புக்கை படிக்கணும் அப்படின்னா புக்கு ஃபுல்லா 300 பேஜுக்கு இருக்கும். ஒரே நாள்ல படிச்சு முடிக்க முடியாது. சரி 5 பேஜா படிப்போம். ஒரு நாளைக்கு 5 பேஜ் கம்பல்சரியா படிக்கணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு நாளும் ஒரு நியூ ஸ்கில்ல நம்ம கத்துக்கணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு பெரிய சக்சஸ உருவாக்கும் அப்படின்னு யார் சொல்றாங்க? ஜார்ஜ் மேத்யூ ஆடம்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ சரி, இன்னொரு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். முக்கியமான கேள்வி. நீங்க வந்து உங்க கனவுகளை நம்புறீங்களா? இந்த கனவுகள்லாம் எனக்கு ஒரு நாள் நிஜமாகும் அப்படின்னு நம்புறீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லா ஒரு எஸ் போடுங்க பார்க்கலாம் சாட்ல. எஸ் 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 எஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஐஷா. தேங்க்யூ தேங்க்யூ. ஏஎன்எஃப் யாரு தெரியலையே. ஓகே. தேங்க்யூ ஜெசிமா சிஸ்டர். தேங்க்யூ வெரி மச். ஸோ நம்ம நெக்ஸ்ட் 4வது சாப்டருக்கு போலாம். இதுல வந்து எப்படி குட் ஹேபிட்ஸை நம்ம பில்டு பண்றது அப்படின்றத பத்தி ஆத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறாரு. ஹேபிட்ஸ் வந்து கிரியேட் சக்சஸ். ஆனா ஒரே நாள்ல யாருமே வெற்றியாளரா மாறிட முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் உருவாக்குற ஒரு டெய்லி ஹேபிட்ஸ் தான் அவங்கள பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா உருவாக்குது. இந்த குட் ஹேபிட்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரீடிங் ஹேபிட் சொல்லுவோம். எக்ஸசைஸ் தினம் பண்றத சொல்லலாம். டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு டயத்துக்குள்ள குறிப்பிட்ட வேலையை செஞ்சு முடிக்கிறத பத்தி சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ சூப்பர் 70 சீரியஸ் இந்த டைம் அண்ட் டைம் கொடுக்குறோம் இல்லையா? அந்த ½ 9:45 to 10:15 அந்த டைமுக்கு முடிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ லேர்னிங் புதுசா கத்துக்கிறோம். இதுக்காக புது புது புக்ஸை படிக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் டிசிப்ளின். நம்ம லைஃப் வந்து ஒரு டிசிப்ளின்டா இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தா ஒரு முழுமையான ஒரு சக்சஸ நமக்கு கொடுக்கும். ஸோ 3வதா ஒரு பவர்ஃபுல்லா ஒரு கொஸ்டின் கேட்கிறவங்கள, ஏதாவது ஒரு ஹேபிட் உங்களையும் சக்சஸ்ஃபுல்லா மாத்தி இருக்குன்னா அந்த ஹேபிட் எதை சொல்லுவீங்கன்னு சாட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களை சக்சஸ்ஃபுல்லா மாத்தின ஒரு ஹேபிட். ஆமா, இந்த விஷயத்துக்காக நான் போராடினேன், இந்த ஹேபிட் தான் என்ன சக்சஸ்ஃபுல்லா மாத்தி இருக்கு அப்படின்னா எந்த ஹேபிட்ட சொல்லுவீங்க? புக் ரீடிங் சூப்பர். வேற? கன்சிஸ்டன்சி வெரி குட். வேற? ரீடிங் மனப்பாடம் பண்றது வெரி குட். ட்ரஸ்ட் நம்பிக்கை சூப்பர் சூப்பர் வண்டர்ஃபுல். கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறது. கிளாஸ் லேர்னிங் கிளாஸ்லயே கத்துக்கிறோம் நிறைய. கரெக்ட். ப்ரேயர் மெடிடேஷன் சூப்பர் வண்டர்ஃபுல். ஸ்டாப் வாட்சிங் டிவி அண்ட் ரீடிங் புக். வேக்கிங் அப் ஏர்லி. இது ரொம்ப டஃப்பானதாச்சு எனக்கெல்லாம். ஓகே. ஸோ நம்ம 5வது சாப்டருக்கு போலாமா? 5வது சாப்டர் ரொம்ப அருமையான சாப்டர். என்னன்னா நெவர் கிவ் அப். ஸோ சக்சஸ் ஸ்டோரி படிச்சா எல்லாருக்குமே ஒரு காமனா ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அது ஒருபோதும் நம்மள வந்து கைவிடுறதே கிடையாதுங்க. ஃபெயிலியர்ன்றது ஒரு முடிவு கிடையாது. எந்த ஒரு முடிவும் ஒரு ஆரம்பம் தான். அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஃபீட்பேக்கா எடுத்துக்கணும். தோல்வி நம்மள வந்து அதோட நிறுத்துறதுக்கு வரல, நம்மள வளர்க்கறதுக்கு வருது. எங்க நம்ம தோத்து போறோமோ அதிலிருந்து வளர ஆரம்பிக்கணும்.
இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நம்ம எத்தனை பேருக்கு ராமராஜ் வேஷ்டி பத்தி தெரியும்? ராமராஜ் வேஷ்டியை வந்து இந்த காலத்துல யார் யார் வேஷ்டி கட்டுவான்னு கிண்டல் பண்ணி அவரை வந்து அவமானப்படுத்தினாங்க. ஆனா ராம்ராஜ் வேஷ்டி நம்பர் ஒன்னு அவர் கொண்டு வந்தார். அவர் கையாண்ட டெக்னிக் வேற. அதை நான் இங்க சொல்ல, அது நமக்கு இங்க தேவையில்லை. ஆனா நம்பர் ஒன் வேஷ்டியா ராமராஜ் நம்ம வந்து பாக்குறோமா இல்லையா? எந்த திருவிழானாலும் அவர் ஸ்பெஷலைஸ் பண்ண, கஸ்டமைஸ் பண்ணார் அதை. அதுல வந்து அந்த ஒட்டுறது, ஒட்டிக்கோ கட்டிக்கோன்ற மாதிரி கொடுத்து, அப்புறம் அதுல பேக்கெட், மொபைல் வைக்கிறதுக்கு பேக்கெட் வச்சு எவ்வளவோ அவர் வந்து அதுல முயற்சி பண்ணியிருக்கிறாரு. சோ இது வந்து சூப்பர். அந்த மாதிரி எங்க ஃபெயிலியர், நம்மள எங்க அவமானங்கள் ஏற்படுதோ அந்த இடத்துல இருந்து நம்ம வளர ஆரம்பிக்கணும். சோ நம்ம விழறது தப்பு இல்ல, திரும்ப எழுந்திருக்காம இருக்கிறது தான் தவறு அப்படின்னு இதுல ஆத்தர் சொல்றார். சோ இந்த புத்தகத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்னு எனக்கு, நான் ஏன் இந்த புக்கை சூஸ் பண்ணி படிச்சேன் அப்படின்னா, ஈஸியா தமிழ் லாங்குவேஜ்லயும் இருந்தது. நெக்ஸ்ட் பிராக்டிகல் எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்திருந்தாரு அவரு. அப்புறம் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் கண்டென்ட், அந்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப அருமையா கொடுத்திருந்தாரு. புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் இருந்தது. சோ இது யாருக்கெல்லாம் பொருத்தமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே பொருந்தும். டீச்சருக்கும் பொருந்தும், ஸ்டூடெண்ட்டுக்கும் பொருந்தும், ப்ரொஃபஷனலுக்கும் பொருந்தும், ஹவுஸ் ஒய்ஃபா ஹோம்ல இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், ஹோம் மேக்கர்ஸ்க்கும் பொருந்தும், வேலை பார்க்கறவங்களுக்கும் பொருந்தும், ஓனரா இருக்கவங்களுக்கும் பொருந்தும். இதனால இந்த புக் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியம் என்னன்னா, "உன்னால் முடியும் என்று நம்பு. பிறகு அதை செயலால் நிரூபி" அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு வாக்கியம் தான். நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். "உன்னால் முடியும் என்று நம்பு. பிறகு அதை செயலால் நிரூபி." சோ இந்த இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டுமே இந்த புத்தகத்தோட முழு சாராம்சமா இருந்திருக்கு இதுல. சோ இதனால தான் எனக்கு அந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா, வெற்றின்றது வெளியில இருந்து ஆரம்பிக்கிறது கிடையாது. நம்மளோட மனசுல இருந்து தான் தொடங்குது. நம்மளோட நம்பிக்கை, சிந்தனை, செயல், பழக்கம் இதெல்லாம் சேர்ந்தாலே நமக்கு வெற்றின்றது வந்துரும். ஸோ இந்த 5 ஸ்டெப்ப மட்டும் அழகா மனசுக்குள்ள நீங்க கீழ்த்தக்கவா எடுத்துட்டு போனீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயங்கள்ல நீங்களும் வெற்றி அடைவீங்க. இந்த புக்குக்கு நான் என்ன ரிவ்யூ குடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 4.5 அவுட் ஆஃப் 5 குடுத்திருக்கேன். கரெக்ட் தான்னு நம்புறேன். நீங்களும் அவ்வளவு குடுப்பீங்களா? தேங்க் யூ, தேங்க் யூ. சோ இத யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் படிக்கலாம், வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க படிக்கலாம், பிசினஸ் ஓனர்ஸ் படிக்கலாம், ஹோம் மேக்கர்ஸ் படிக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் படிக்கலாம். சோ இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கும். சோ உன்னால் முடியும் என்பது ஒரு புத்தகம் மட்டுமல்ல. அது நம்மளுடைய திறமைய விழிப்புணர்வு செய்யற ஒரு கைடன்ஸா இருக்கு. "ஆற்றுக்கு யார் இங்கு பாதை தந்தது? தானக பாதை கண்டு நடக்குது. காற்றுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது? தானக பாட்டு ஒண்ணு படிக்குது. எண்ணிய யாவும் கைவசம் சேரும். நம்பிக்கை வேண்டும் கைகளிலே." எல்லாருக்குமே மியூசிக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாடினது தான் சரியில்லையோ? தேங்க் யூ, தேங்க் யூ. சோ நாம பிறந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம்னு இல்லாம, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய நம்ம தூக்கி போட்டுட்டு, ஒரே ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து, "உன்னால் முடியும்" அப்படின்னு உங்கள நீங்க நம்புங்க. வெற்றி நிச்சயம். இவ்ளோ நேரம் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய கோஆர்டினேட்டர்ஸ் ஜெசிமா சிஸ்டர், ஷமீமா அண்ட் ஷைனி சிஸ்டர் 3 பேருக்குமே இந்த நிகழ்ச்சிய ரொம்ப அழகா சிறப்பா போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ வெரி மச். இப்போ உங்களுக்கான பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கான ஃபீட்பேக் டைம். தேங்க் தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ. ஷமீமா, ஷமீமா, அ உங்ககிட்ட ஒப்படைக்கிற களத்த ஓகே. யூ ஹேண்டில். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஸோ மச் மேம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, இன்ஸ்பைரிங்கா, இன்ட்ராக்ஷனோட ரொம்ப கிளியரா பிரசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க மேம். தன்னம்பிக்கையே வெற்றியின் முதல் படி. ஒரு விதைக்கு ஒரு விதை
ஒரு விதைக்கு இருக்கிற நம்பிக்கை தான் ஒரு மரமா மாறுது. அதுபோல நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா எந்த சேலஞ்சையும் கான்ஃபிடென்ஸோட ஃபேஸ் பண்ண முடியும்னு இந்த பிரசன்டேஷன் மூலமா நமக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. Thank you once again, ma'am, for sharing your valuable knowledge and wonderful insights with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. Okay, feedback session polama. Kindly raise your hands. Okay, Idris sir, kindly unmute பண்ணிக்கிறேங்க. ஆ நல்ல அருமையா அவங்களுடைய கிளாஸ் இருந்துச்சு. அவங்க பெரிய ட்ரெய்னர் மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. ரொம்ப அவங்களுடைய பாடம் நடத்தின மெத்தட் ரொம்ப அழகா இருந்துச்சு. சிந்தனை சிதறல் இல்ல. 2வது எனக்குள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த தன்னம்பிக்கைய அத வந்து அவங்க தட்டி எழுப்பிட்டாங்க. இப்ப அவங்க கொடுத்த அந்த 20 நிமிஷம் பேச்சுல ரொம்ப அற்புதமான பேச்சு. அவங்க நல்ல ஈர்ப்பா இருந்துச்சு அவங்க பேசுனது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். Thank you, sir. Next, Jessima ma'am, kindly unmute பண்ணிக்கிறேங்க. ஹாய் சிஸ்டர் சரஸ்வதி மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜெசிமா சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சிஸ்டர். மேம், நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருத்தவங்க வந்து லிவிங் எக்ஸாம்பிளா இல்லைன்னா அந்த விஷயம் மெசேஜ் போய் ரீச்சே ஆகாது. ஆக்சுவலி யூ கேனுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளே நீங்க தான். அண்ட் ஆல்சோ உண்மையிலே நீங்க ஒரு ஹாப்பினஸ் எக்ஸ்பர்ட் தான் மேடம். உண்மையிலேயே நான் அப்போது இருந்து வேலைக்கு நடுவில் கூட அந்த உங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாத்தையுமே ரசிக்கும்படியா இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிளா எளிமையா நீங்க வந்து அந்த 5 பாயிண்ட்டையும் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இந்த புக் நான் படிச்சது இல்ல, ஆனா வந்து அதுல இருக்க விஷயங்கள் இவ்வளவுதான் அப்படின்னு வந்து கரெக்டா கொடுத்தீங்க. ஒரு மோட்டிவேஷனலாவும் இருந்தது மேம். ரொம்ப தேங்க்யூ. சூப்பரா இருந்தது உங்களோட தேங்க்யூ செஷன். கம்ப்ளீட்டா இருந்தது மேம். தேங்க்யூ. Thank you, ma'am. தேங்க்யூ தேங்க்யூ ஜெசிமா ஜி. Okay, next, Khalil Rahman sir, kindly unmute பண்ணிக்கிறேங்க. Yeah. Sir? ஹலோ. Okay, clear. Okay, sir. கேக்குதா மேடம்? Yeah. வணக்கம் சரஸ் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ரஹ்மான் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க குரல் கேட்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. போன எபிசோட்ல ஒவ்வொருத்தரையும் நீங்க மோட்டிவேட் பண்ணி எல்லாருக்கும் நல்லா அருமையான ஃபீட்பேக் கொடுத்து எங்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணீங்க. எஸ். அதெல்லாம் மறக்க முடியாது. ரொம்ப அருமையா உங்களுடைய ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடைய ஃபீட்பேக் கேட்கறதுக்காகவே நான் இருப்பேன் லாஸ்ட்ல. ஏன்னா உங்க ஃபீட்பேக் எல்லாத்துக்கும் ஒரு எந்தோசியஸா இருக்கும் லாஸ்ட்ல. தேங்க்யூ சார். இன்னைக்கு கொடுத்த ரிவ்யூ ரொம்ப அருமையா இருந்தது. உங்க பேச்சு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஊக்கமளிக்கிறதாகவும், ஸோ ஒவ்வொரு சாப்டரையும் ஈஸியான தமிழ்ல வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் புரியுற வகையில. குறிப்பா அந்த செல்ஃப் பிலீவ், பாசிட்டிவ் திங்கிங், கன்சிஸ்டன்சி, நல்ல பழக்க வழக்கம், அதை எப்படி கத்துக்கணும் வாழ்க்கையில நம்ம எப்படி அழகா கொண்டு போகணுங்கிறதையும் ஒரு அழகான பாடல் மூலமா பாடி எங்களை எல்லாம் ரொம்ப போர் அடிக்காம ரொம்ப எந்தோசிஸ்டா வச்சுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாட்டு ரொம்ப தயங்கி பாடின சார். ரொம்ப அருமையா இருந்தது. அதனால எப்படி படிக்கணுங்கிறத குழந்தைங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்தீங்க. இந்த பாட்டு கவிதை எல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அசீனா சிஸ்டர். அவங்கள பார்த்துதான், எனக்கு கவிதை வராது, பாட்டு வராது. அவங்கள பார்த்து நான் வந்து ட்ரை பண்றேன். எப்படி இருந்ததுன்னு தெரியல எனக்கு. ட்ரை பண்றேன். ரொம்ப நல்லா ட்ரை பண்ணீங்க. ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஸோ நல்லா இருந்தது. அது மாதிரி குழந்தை படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. எப்படி படிக்கணுங்கிறத ரொம்ப அழகா பயனுள்ள சொல்லி கொடுத்தீங்க. ஸோ உங்க அனுபவம், அறிவு, பாசிட்டிவ் வந்து எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கதையும் நீங்க வந்து எங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணுங்கிறத என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. Next, Elizabeth Stella ma'am, kindly unmute பண்ணிக்கிறீங்க. Thank you, Shamima, and thank you everyone. Rajashmi, sorry, Saraswati sister, நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் சொன்ன மாதிரி உங்க குரலை கேட்டு உங்களை பார்த்து. ஸோ வெரி ஹாப்பி டு சி யூ. அண்ட் இந்த செஷன் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவா, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட உங்களோட அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா, உங்க வாய்ஸ் மாடுலேஷன் அண்ட் நடுவில் எங்களை கான்வர்ஸ் பண்ண வச்சது ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப லைவா, ரொம்ப அருமையா இருந்தது உங்க செஷன். ஸோ உங்களோட அங்க கீழே அது பேர் போட்டிருக்கீங்க, ஹாப்பினஸ் அண்ட் க்ரோத் எக்ஸ்பர்ட். ஸோ யூ எஸ், ஸோ அது வந்து ஐ ஃபெல் தட் டுடே. எங்களை வந்து ரொம்ப ஹாப்பியா அந்த கிளாஸ் கொண்டு போனீங்க. அதே மாதிரி வளர்ச்சிக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்க சொன்னீங்க. ஸோ டைட்டிலும் பெஸ்ட், நீங்களும் உங்களோட செஷனும் வாஸ் வெரி சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்டெல்லா ஜி. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ஆள் கொடுக்கலாம், ஃபீட்பேக் எடுக்கலாம். எஸ்.
யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ஓகே. ஓகே. தேங்க்யூ எவ்ரி ஓகே. ரங்கநாதன் சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. எஸ். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். ஹாப்பி ஈவினிங் சார். சரஸ்வதி மேடம் குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எஸ் அதே சார். மாதிரி அவர் சேஃப்ல ஒரு சார் சொன்ன மாதிரி எல்லா செஷனுக்கும் வந்து ரிவ்யூ பர்ஃபெக்டா கொடுப்பாங்க. அதனால வந்து மோஸ்ட் ஃபெமிலியர் பர்சன். இப்போ எப்படி இருந்ததுன்னா இந்த 15 to 20 மினிட்ஸ் வந்து தோனி மேட்ச் பார்க்குற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு பால 6 அடிக்கிற மாதிரி. அந்த 5 சாப்டரை வந்து அவ்வளோ ரத்ன சுருக்கமா இவ்வளோ எளிமையா சொல்ல முடியுமா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். முடிக்கும் போது கரெக்டாக வந்து ஒவ்வொரு இது பாயிண்ட் சொன்ன உடனே ஃபீட்பேக் வந்து பார்ட்டிசிபெண்ட் கேட்டது ரொம்ப அழகாக இருந்தது. இட் வாஸ் ரியல் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரெசன்டேஷன். அதுவும் ஸ்லைட்ஸே யூஸ் பண்ணாமல் உங்கள் ஃபேஸ் மட்டுமே வச்சு அதுவே ஒரு இது நல்லா இருந்தது மேடம். தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நம்ம தேங்க்யூ. இது புக் ரிவ்யூ தானே, நான் ஸ்லைடு போடல சார். புக்கை பத்தி தானே ரொம்ப நம்ம நல்லா சொல்ல மேடம். ஸ்லைடு வந்து ஒரு சப்போர்ட் தான், பட் அது ஆ இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அதை எஸ். நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாம் சார். உங்க ஆசீர்வாதங்கள். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் புஷ்ரா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. புஷ்ரா மேம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் அலைக்கும் புஷ்ரா மேம். ஆக்சுவலா நான் இந்த செஷனுக்கு வந்து ரீசனா தான் ஜாயின் ஆயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் மேம். சொல்லுங்க மேம். கேக்குது. கேன் யூ ஹியர் மீ? எஸ் எஸ், யூ ஆர் ஆடிபிள். எஸ், தேங்க்யூ. என்டையர் டீமுக்கு வந்து எனக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஒவ்வொரு புக்ஸையும் ரிவ்யூ பண்ணி அதை வந்து மக்களுக்கு ரீச் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்களும் அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கிடைக்குது. எஸ்பெஷலி இன்னைக்கு இப்ப இன்னையோட செஷன் பத்தி சொல்லணும்னா, நம்மளுக்குள்ள இருந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போக வச்சு மேம் வந்து எஸ் நம்மளாலையும் முடியும் அப்படின்னு அந்த புக்கோட 4 சாப்டரையும் நச்சு நச்சு நச்சுன்னு செம்மையா வந்து கொண்டு வந்தாங்க. நல்லா புரிஞ்சுது விஷயங்கள். அப்புறம் வந்து எஸ்பெஷலி சொல்லணும்னா அவங்களோட அந்த ஒரு சாங் ஒன்று பாடி காட்டினது ரொம்ப ஈர்த்திருச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மாடுலேஷனா இருந்துச்சு இது. அவங்க கூச்சமே படாம அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் உள்ளடக்குன மாதிரி அது ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷயங்களை வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ புஷ்ராஜி. தேங்க்யூ. Thank you everyone for your valuable feedback and active participation. இன்னைக்கு நமக்காக இன்ஸ்பைரிங் பிரசன்டேஷன் கொடுத்த நம்ம பிரசன்டருக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி இன்னைக்கு செஷன்ல ஜாயின் பண்ண ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஒவ்வொரு புக்கும் நமக்கு ஒரு புதிய லெசன், ஒவ்வொரு பிரசன்டரும் நமக்கு ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொரு செஷனும் நம்ம லேர்னிங் ஜேர்னில ஒரு புதிய கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுது. நாளை மறுபடியும் ஒரு புதிய பிரசன்டரோட ஒரு இன்ஸ்பைரிங் புக்ஸ் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning, and keep growing. Good night. Thank you. குட் நைட். தேங்க்யூ ஷமீமா ஜி.